லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய்வர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 85% வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த முறை வரலாறு காணாத அளவில் வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படின்னு வந்து பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, வரலாறு காணாத பதிவு என்பது ஒன்று. ஒரு பக்கம் எஸ்ஐஆருடைய இது இப்போ கண்டிப்பாக அதில் இம்பாக்ட் இருக்குது. ஆனால் எஸ்ஐஆரால் மைனஸும் இருக்குது. அதாவது நிறைய பேர் விடுபட்டு போயிருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வாக்கள் விடுபட்டு போயிருக்கு. அதெல்லாம் ஆச்சுன்னா கட்டாயம் நான் 90% வந்து ஆக்சுவலாக உங்கள் லாஸ்ட் பைட்டில் உங்கள் சொன்ன நினைவு நினைக்கிறேன். அது வந்திருக்கணும் 86-90% சொன்னேன். அதில் வந்து 80% வந்துருச்சு. இந்த 5% ஏதோ தப்பு நடந்திருக்கு. எஸ்ஐஆர் மூலமாக நடந்திருக்கும். இல்லை போக்குவரத்து காப்பந்த அரசு அதிகாரிகள் வந்து இந்த போக்குவரத்து முறையில் ஏதாவது குளறுபடி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தில் அந்த 5% ஓட்டு மிஸ் ஆயிருக்கு. 90% ஓட்டு இந்த முறை போலிங் ஆக வேண்டியது தமிழக அரசில் தேர்தலில் நான் எதிர்பார்த்தது. ஆனால் 85% தான் போலிங் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குற போது எஸ்ஐஆர் என்பது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதாவது இந்த குறுகிய இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்தால் நிறைய இளைஞரோட ஓட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ 5,73,00,000 ஓட்டு இருக்குன்னா கட்டாயம் அது 6 கோடியே வந்திருக்கும். ஸோ நிறைய வாக்காளர்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க நம்ம எக்ஸிட் போல கூட எடுக்கிற போது நிறைய ஆட்கள் பார்க்குற போது நிறைய பேர் விடுபட்டு போயிருக்கு. பேர்கள் வந்து விடுபட்டு இருக்கு. அது நம்ம ஓட்டர் ஐடி குடும்பத்தை வச்சிருக்காங்க, அவங்களுடைய பெயரும் விடுபட்டு போயிருக்கு. நிறைய அது மாதிரி மிஸ்டேக் தமிழ்நாடு வந்திருக்கு. அதெல்லாம் இருந்தால் சராசரியாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக எஸ்ஐஆர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அணுகியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு 6 கோடி வாக்காளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வாக்கள் தவற விட்டதா என் பார்வையில் பார்க்குறேன். அதுக்கு மேலே கூட இருக்கலாம், அது தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த எலெக்ஷன் வந்து 90% வாக்கள் பதிவாக இருக்கணும். ஆனால் 5% தவறாக இருக்குது. 80% நான் 86-90 சொன்னால் அது 86% பதிவாக இருக்குது. இது வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை தான். அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து சாஃப்ட்வேர் இருக்குள்ள மற்ற ஏனைய தொழில்கள்லாம் அந்த நாளை வந்து ஜாலியான நாட்களாக வெளியில் போயிட்டு இருந்துருப்போம். ஆனால் இந்த முறை வாக்களிக்கின்ற உணர்வோடு வாக்களித்திருக்காங்க. ஏன்னா குறைஞ்சபட்ச அரசியல் புரிதல் இளைஞரிடம் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது விஜயாலன்னு கிடையாது. விஜய் ஏற்படுத்திய பேச்சுக்கள் இம்பாக்டை கொடுத்தாலும் இந்த 2 திராவிட ஆட்சிகள் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் மீதான ஒரு நம்பகத்தன்மை, ஒரு ஏற்பு தன்மை இல்லாத காரணத்தினால ஸோ இந்த ஒரு வீழ்ச்சி வந்து தென்பட்டதாக நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் தான் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க கடந்த அந்த ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே. இதுல எது உண்மை? விஜய்ங்கிற ஃபேக்டர் இந்த இடத்துல ஒரு காரணியா இருந்தாலும் கூட வேற என்ன காரணங்கள் இதுல வந்து இருப்பதாக நீங்க பாக்கல? விஜய்க்கு வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த ஒரு அதிர்ஷ்டசாலியான தலைவர் நான் சொல்லுவேன். ஏன்னா பிரச்சாரம் பெருசாக ஒரு பிரச்சாரம் இல்லை. கடைசியாக பேசின பேச்சுகள் இம்பேக்ட் உருவாக்கிச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து குறிப்பாக எல்லா தலைவருடைய பிரச்சாரங்கள் பெருசாக எடுபடலை. தேர்தலுக்கும் இம்பேக்டை உருவாக்கலை. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம்னா இந்த தேர்தலில் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த முறை வந்து அதிமுக வாக்கு யார் போகிறாங்களோ அவளுக்கு மட்டும் ஓட்டு காசு கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் திமுக ஓட்டு போடுறதை தாண்டி மற்றவங்களும் கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட பணம் வாங்கி கொண்டு தாவேக்கு ஓட்டு போட்ட விஷயமும் களத்தில் இருக்கு. இந்த முறை பதிவாயிருக்கு. இதுக்கு என்ன காரணமா நீங்க காரணம் வந்து மாத்தி போடுவோமே, மாற்றம் வேணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து பணங்கள் வந்து கட்சிகள்னால கொடுக்கப்பட்டது தான். அது வந்து இந்த முறை கட்சிகளுமே கொடுத்திருக்காங்க. இந்த முறை நிச்சயம். ஆனா இந்த முறை வந்து நான் காசு வாங்கிட்டு இவருக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் நகர்ந்தாங்க? காரணம் என்ன? இந்த தலைவர் நம்பகத்தன்மை குறைஞ்சிச்சுன்னு எடுத்துங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஏன்னா 2 பேருமே அந்த 9 ஆண்டுகளா ஒரு அரசியல் வந்து மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு, அதாவது அமெரிக்கா கூட ஊழல் செய்யாமல் இல்லை, அரசியல் ஊழல் செய்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அடிப்படையிலே கை வைக்கிறாங்க. அந்த அடிப்படை கட்டமைப்பு, இப்போ குப்பைகள், குடிதண்ணீர், சாலை வசதி, இந்த அடிப்படை சுகாதாரம், இந்த விஷயங்களே வந்து சரியா இல்லை. ஸோ தொடர்ந்து இந்த இளைஞர்களை எதிர்பார்க்குறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளியிடத்தில் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி சொன்னால் 41% ஓட்டு 40 வயசுக்குள்ளே இருக்குது பெண்கள், ஆண்கள். அவங்க நிறைய விதமான சமூக வலைத்தளம் மூலமாகவும் அதிகபூர்வமாக அறிவுகளை வளர்த்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அறிவு வளர்ந்துருக்கிறது, முன்ன விட வளர்ந்துருக்கு, புரிதல் வந்திருக்கிறது. அப்படி பார்க்குற போது அவர்கள் தேவை எதிர்பார்க்குறாங்க. அது தேவையை செய்யக்கூடிய இடத்துல அரசாங்கம் தான் இருக்கு. அரசு ஆளுகிற அது அரசியல்வாதி தான். அவங்க சரியில்லைன்றது புரிதல் இப்போது வந்திருக்க நான் பார்க்குறேன். நீங்க தலைவர்கள் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது வந்து அங்க இருக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் சரியில்லையா, இல்ல தலைமையே சரியில்லையா, இல்ல எப்படி? தலைமை ஒழுங்கா இருந்தா கீழே இருக்கிறவங்க ஒழுங்கா இருப்பாங்க. தலைமை ஒழுங்கா பிரதர் என்னன்னா, இப்போ பொதுவா என்னன்னா அமெரிக்காவில் கூட ஊழல் செய்கிறார்கள். அவர்கள் செய்கிற மெத்தடே வேற. ஆனால் காமன் பீப்புளை அடிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே காமன் பீப்புளை தான் பாதிக்கப்பட செய்கிறாங்க. இந்த அரசு திட்டங்களோ அரசு அத்தனை விஷயங்களும் காமன் பீப்புளை தான் பாதிக்கப்பட செய்கிறாங்க. காமன் பீப்புளுக்கு அதன தேவைகள், ரோடு, தார் சாலை, குடிநீர் வசதி, அடிப்படை தேவைகள், இன்ஃபார்மேஷன் டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சார் வீட்டை விட்டு பெண்கள் வெளியே போனால் பஸ்ஸில் போகிறாங்க.
ரோடு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படுது. ரோடு சரியில்லை. அதாவது லேப்டாப் ஸ்கீம்ஸ் வந்து அவ்வளவு அறிவிச்சிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிட்டே அந்த இருக்கு. ஸ்கீம் இதெல்லாம் எதுவுமே வந்து எடுபடல அல்லது மக்கள் மத்தியில ரீச் ஆகல, அங்க இருக்கக்கூடிய சரியா வந்து சாக்கடை போடல, ரோடு போடல அப்படிங்கறதான் பிரதான பிரச்சனையா அதாவது பாக்குறாங்க. அடிப்படை தேவைகள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சாக்கடைகள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால நிறைஞ்சு போய் அசிங்கமா இருக்கு. ஒரு கிளியரா தமிழ்நாடு முழுக்க சாக்கடைகள் கிளியரா இல்ல, குப்பைகள் ஒழுங்கா அகற்றல, ரோடுகள் ஒழுங்கா இல்ல, தார் சாலைகளை வந்து புதுமைப்படுத்தல. ஸோ நிறைய மிஸ்டேக் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து தொடர்ந்து 2 ஆட்சியுமே இருக்கு. அதே மாதிரி கொலைகள், கற்பழிகள், பாலியல் 2 ஆட்சியுமே இருக்கு. 2 திராவிட இவங்க வேற அவங்க வேற கிடையாது. அதனால என்னன்னா பணத்தை வாங்கிட்டு இந்த முறை திமுக பணத்தை வாங்கிட்டு விசிலுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் இப்பதான் நடந்தது. இதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டாங்கன்னா அந்த ஓட்டு போட்டுருவாங்க, ஒரு ஓட்டுக்கு 4 ஓட்டு போடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 18 வயசு கீழே இருக்கிற வாக்களிக்க முடியாது இருக்காங்க பாருங்க. அந்த பசங்க எல்லாம் வந்து என்ன ஜென்சி ஓட்டுனா அதுக்கு அதை 2 கேட்டகரி பிரிங்க. அதாவது 18 வயசுக்கு மேல 18 ஸ்கூல்ல இவங்க எல்லாம் ஓட்டு போடுறதுனால அந்த பெற்றோர்களை போயிட்டு வந்து எனக்கு ஓட்டு கட்டாயம் இந்த முறை போடுங்க. அது எப்படி முன்னெல்லாம் அரசியல் போய் சத்தியம் வாங்கினா பிள்ளைங்க வந்து அப்பாட்ட அப்பா சத்தியம் பண்ணு இந்த முறை நீ தான் ஓட்டு போடுவியா அப்படின்ற விஷயமும் யதார்த்தமா பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இதுதான் தாத்தாக்களோட கூட பேரமாறல் போயிட்டு தாத்தா நீ டிவிக்கு இந்த நம்பர்ல ஓட்டு போடு தாத்தா அப்படின்ற விஷயமும் உருவாயிருக்கு. இது ஒரு விசித்திரமான தேர்தல். அதை சொன்ன ஒரு அதிர்ஷ்டசாலியை வந்து விஜயா பாக்குறேன். ஏன்னா ஒரு உட்கட்டமைப்பு வந்து பூத் கமிட்டில வந்து திமுக அதிமுக உட்கார போது சின்ன பிள்ளைங்க தான் உட்காருது, அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவர்களும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு உறுதி செய்யப்பட்ட ஓட்டா இருக்கு. இதுக்கு மேல நான் எதிர்பார்த்து 1.40 கிட்ட நிறைய கிட்ட 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த 40 இறங்குதா ஏறுச்சுன்னா யாருக்கு மிகப்பெரிய சரிவு? 2 திராவிட கட்சிக்கு ஒரு கட்சிக்கு பெரிய சரிவு ஏற்படும். விஜயில எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 2 கட்சியினுடைய ஓட்டுகளையும் வாங்குறாரு. திமுக ஓட்டுகளையும் வாங்குறாரு, அதிமுக ஓட்டுகளையும் வாங்குறாரு. அதுல சமபலமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வேண்டான்றவங்க அதிமுக தாவேக்கு ஓட்டு போடுறாங்க, அதிமுக வேண்டான்றவங்க தாவேக்கு ஓட்டு போடுறாங்க. இப்படி இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு லக்கி. அதை விட 1 வருஷம் அண்ணாமலை ஆதரவாளர்களும் தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நாம் தமிழ்ந்தும் தாவேக்கு போகுது. இதான் சொல்ல இந்த தேர்தலுடைய அதிர்ஷ்டசாலியா விஜய் இருப்பதனால விசிலுக்கு நிறைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் நீங்க பணத்தை ஒரு முக்கிய காரணமா வந்து சொல்றீங்க, 2 கட்சிகளும் கொடுத்திருக்காங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லி. தாவேக்காவினரும் பணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்குதுல்ல. இப்ப சென்னையில ஆதவர்ஜுனா தரப்புல இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரே கொடுத்தாரு நான் சொல்ல, அவர் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு செய்தி கிடைக்குது. அதே மாதிரி மற்ற பகுதிகளிலும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. 1000 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்க, 2000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க, அல்லது பரிசு பொருட்கள் மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் தாவேக்கா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகள். அது வந்து என்னன்னா ஆதவர்ஜுனா மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வல்லம் படைத்தவர். அப்படி இருக்கும்போது கார்த்தி வந்து எதிர்க்கக்கூடியவரும் அவரும் மிகப்பெரிய வல்லமை படைத்தவர், பொருளாதாரத்தில் வல்லம் படைத்தவர்கள். இரு துருவங்கள் மோதுகிற போது அங்கே சில விஷயம் நடக்கதான் செய்யும். காமனா 210 தொகுதிகளும் பார்க்குற போது தாவேக்கா வந்து கேண்டிடேட்டே நிறைய பேருக்கு தெரியாது. விசில் சின்னம் விஜய் இந்த மோத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்களோ ஒழிய கேண்டிடேட்ன்றதே பிரச்சாரத்தில் கூட பெருசாக ஈடுபடலை. நிறைய தொகுதிகளில் தெரியல, முகமே யாருன்னு தெரியாதுங்க, பேர் கூட தெரியாதுங்க, ஆனால் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த காலத்துல ஒரு விஜய் சொன்ன மாதிரி விசிலுக்கும் விஜய்க்கும் தான் ஓட்டு, வேட்பாளருக்கு ஓட்டு இல்ல. இது பார்ட்டி கட்டமைப்பு நிர்வாக அரசியலுக்கு செயல்படுறதுக்கான ஓட்டு அல்ல அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு விதமான இது ஒரு வேவ், அவ்வளவுதான். இந்த வேவ் கண்டினியூட்டி ஆகுதான்னு சொல்ல முடியாது. இந்த தேர்தலுக்கு இது அவ்வளவுதான். அடுத்த தேர்தல் என்பது காட்சியே வேற. இப்ப அண்ணாமலை ஒரு கால ஆரம்பித்தால் மாற்றங்கள் சொல்லலாம், நிச்சயமா அப்படியே டோட்டல் என்டையர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்ப மக்கள் பொதுவா என்னன்னா மாற்றத்தை விரும்புறாங்க. ஸோ 2 கவர்மெண்ட் திராவிட கட்சி வேணா புதுசா வரணும் அப்படின்ற உணர்வு உருவாயிடுச்சு. அந்த உருவாக்குறத இவர்கள் புதியவர்கள் பயன்படுத்திக் கொள்வாங்களா, பயன்படுத்த மாட்டாங்க, எதிர்வரும் கால அரசியல் தான் இருக்கு. ஆனா இனி வரும் காலத்து இந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலான்ற கலாச்சாரம் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு உதாரணத்துக்கு பிரதர், ஒரு இடத்துல காரைக்குடியில் ஒரு பெண்மணி, நான் வந்து பேசுகிறப்போ எங்கள் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, 5000 ரூபா பணம் வாங்கிட்டேன், அதுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டேன், அதுக்கடுத்து 1000 ரூபா அதிமுக கொடுத்து திமுக கொடுத்து அதை வந்து நான் ஒரு செலவு பண்ணிட்டேன், ஆனால் நான் தாவி கொட்டேன் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அந்த புள்ள வந்து 2 குழந்தைகள் இருக்குது, கிட்டத்தட்ட அது ஒரு 30 வயசு ஆக நினைக்கிறேன். அந்த புள்ள வந்து அந்த பெண்மணி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த திமுக என்ன செஞ்சுன்னா கடைசி நேரத்தில் இப்போ இந்த ஆண்களுக்கு கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்க, பெண்களுக்கு கொடுத்தா ஓட்டு போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைக்கு 5000 ரூபா கொடுக்கப்பட்டாங்க. ஆனா அது ஓட்டா மாறல. ஸோ அவங்க திமுக என்ன பண்ணா பெண்கள் விசுவாசமா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு காரண ரீதியாக கொடுக்கப்பட்டாங்க. ஆனா அதுவும் இம்பாக்ட் உருவாக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா திமுக தாவேக்கு வெறும் இளைஞர் ஓட்டு மட்டும்தான், அதிகமாக அளவு அப்படியும் ஜென்சி ஓட்டு மட்டும் தான் சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லை, எல்லா வயதுக்கு உட்பட்டனும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா வயதுக்கு உட்பட்டான விஷயங்கள் வந்து என்னன்னா ஒரு சேஞ்சஸ் வேணுன்ற நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது உங்களுடைய கருத்தா இல்ல மக்கள் கருத்தா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் வந்து உங்க மீது விமர்சனம் வைக்கப்படும். அதே மாதிரி உங்களை பிடிக்காதவங்க கூட அதை சொல்லலாம். ஆனா மற்ற அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை கவனிக்கக்கூடியவங்க
எப்படிங்க நீங்க இப்படி உண்மைக்கு மாறான செய்தியை வந்து இதுல பதிவு இன்னொரு விஷயம் பதிவிடுறேன் அப்படின்னு அது சொல்லுவாங்கல்ல. இன்னொரு விஷயம் பதிவிடுறேன். அது கருத்தியல் சொசைட்டி வந்து வெவ்வேறுபட்ட கோணங்கள் இருக்கிற கருத்தியல் மனிதர்கள். ரீதியா இந்த அரசியல அணுகக்கூடியவங்க என்னங்க இவர் இஷ்டத்துக்கு அவர் நினைச்சதெல்லாம் பேசுறாரு, அவர் என்ன டிவி கேட்ட காசு வாங்கிட்டாரா? நீங்க கொடுத்தா உங்களுடைய சொல்லு. கருத்து கணிப்புகள் இதுக்கு முன்னாடி வந்த போதெல்லாம் கூட நீங்க டிவி கேட்க அதிக வாக்கு சதவீதம் கொடுத்திருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இவரு தாவேக்காவுக்காக வேலை பார்க்கறாரா அப்படிங்கிற வரைக்குமே பல்வேறு விமர்சனங்கள்லாம் இதுக்கு வந்துச்சுல்ல. முன்னாடி அண்ணாமலை இப்ப கூட வரும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு போகுது, அப்படிதான் இருக்க செய்யும். ஆனா ஆக்சுவலா தாவேக்காவுடைய ஓட்டு இருக்குன்னு முதல்ல உடைச்சது நான் தான். அது ஒத்துறீங்களா இல்லையா? நிச்சயமா. முதல்ல உடைச்சு நான் தான். பெண்கள் ஓட்டுலாம் டிரான்ஸ் ஆகுது. இதுக்கு மேல் நான் பேசி ஒரு பிரயோஜனம் ஓட்ட மாற போதில்லை. சரி அப்படியே வச்சாலே ஒரு அரசியல் ஆய்வாளரா இன்னைக்கு அப்படி சொல்ல போனா இல்ல தாவேக்கா உங்களுக்கு எதுவும் பேக் எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுது. இது வரையும் பேக்கல்ல முன்னே இல்லை. இதுதான் உண்மை. பேக்கல்ல அப்புறம் முன்னே ஏன் இல்லை. நீங்க வந்து முதல் முறையா அதை உடைச்சன்னு வேற நீங்க இல்ல பதிவு முதல் முறையை பண்றீங்க? உடைச்சேன்னு சொன்னா விஜயால ஒரு இம்பாக்ட் இருக்கிறத நான் பதிவு பண்ணேன். ஒரு அரசியல் ஆய்வாளரா ஆலோசகரா இருக்கிற போது கட்டாயம் இந்த 2 கட்சிகளுடைய ஓட்டுகள் இருந்து இது பிரிக்கப்படுறதை நான் பதிவிட்டு இருக்கேன் ஒழிய விஜயால வந்து எனக்கு ஒரு லாபமோ இல்ல அந்த சார்ந்தவர்களால லாபமோ என்ற விஷயம் எனக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கும் எனக்கான ஒரு தொடர்புகள் என்பது மிக குறைவு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவிடம் பணம் வாங்கி கொண்டு நான் வந்து ஒரு பதிவுன்றதுக்கு அளவுக்கு நான் இல்லை. இதுவரை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 27 ஆண்டுகளா அந்த ஒரு தவறை நான் செய்யல. ஆனா டேட்டா வேணும், என்கிட்ட அணுகணும், விவரம் வேணும், அது கொடுப்பேன். ஆனா கருத்தியலாக பதிவிடுவதில் நான் தெளிவா இருப்பேன். எனக்கு ரெப்புடேஷன் நான் விடவே மாட்டேன். அதெல்லாம் கரெக்டாக தான் பதிவிடுவேன். ஸோ விஜய் அவர்கள் அப்படி சொல்ல போனா இப்போ எல்லாருமே ஒத்துக்கிறாங்களா இல்லையா? நான் சர்வே விட்ட பிறகு இன்னைக்கு விஜயோட கட்டாய இம்பாக்ட் ஒத்துறாங்க இல்லையா? நான் அந்த ஓட்டு என்னைக்காவது சொன்னேன் 1,40,00,000 ஓட்டு எந்த பதிலையாவது மாற்றி சொல்லியிருக்கேனா? இந்த ஓட்டு இருக்கு 31% ஓட்டு கட்டாயம் இருக்கு. 25 30% ஓட்டு அது எவ்வளவு ஏறுது இறங்க தான் நாங்கள் என்ன போட்ட ஆட்கள் பார்க்க வேண்டியது விஷயம் இருக்கு. கட்டாயம் 2 கட்சி வந்து பெருசாக பாதிப்பு உங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன், தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்போ சரி இதை பேசுறதுனால விஜய்க்கு இப்போ சரி எலெக்ஷனு தேர்தல் அப்போ பேசினா கூட ஒரு ப்ளஸ்ஸாக கூட அமைன்னு வச்சுங்க. இப்போ எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ பேசி ஒரு இல்லை. நான் தாவேக்கா தொடர்னால தமிழ் ஐபிடிஎஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அதனால பேசல எனக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்போ பேசுறதாவது நிஜமான எடுத்துங்க. இந்த 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 எலெக்ஷனை பொறுத்தவரை விஜயால கட்டாயம் பாதிப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஓட்டு நாளைக்கு போட போறதில்ல. இப்போ முடிஞ்சு போச்சா? இப்போ கருத்துக்கள் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும் அவசியம் இல்லை. இதுதான் நிஜான யதார்த்தமும் கூட. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுடைய மிகப்பெரிய சக்தி உருவெடுத்திருப்பார். இந்த மட்டும் இல்லை, பிரதானமான தமிழகத்தில் பெருங்கட்சியாக விஜய் வருவார். காரணம்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து நிறைய ஆயிருக்கு. அது யதார்த்தமாக உழைஞ்சு அது வந்து சிட்டியில மட்டும் ஆயிருக்கா இல்ல கிராமப்புறங்களையும் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம எல்லாரும் நான் என்ன சொன்னாங்க, நகர்ப்புறம் மட்டும்தான் அந்த கட்சி அப்படின்னாங்க. ஆனால் கிடையாது, கிராமப்புறங்கள் தூரம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய இல்ல ஒரு நீங்க மாற்றம். எதிர்பார்த்தீங்களா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் 25 வருஷமா வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். பல்வேறு ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். பல்வேறு மக்கள சந்திச்சிருக்கேன். பல வருஷம் பல லட்சக்கணக்கான மக்கள சந்திப்பீங்க. இந்த முறை வந்து வித்தியாசமான தேர்தல்னு வேற சொல்றீங்க. அப்போ நீங்க நினைச்சீங்களா கிராமப்புறங்கள் வரைக்கும் இந்த தாவேக்காங்கிற கட்சி போயிருக்கும் அப்படின்னு? போயிருக்கு பிரதர். அதாவது கிராமங்கள் வந்து மாறி போச்சு பிரதர். பழைய மாதிரி கிராமம்லாம் இல்லை பிரதர். கிராமத்தில் இன்னைக்கு நகரத்தை விட எல்லா தேவைகளும் வீட்டுக்குள்ளே இருக்கு பிரதர். கிராமங்கள் வளர்ந்து கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அப்டேட்டில் நல்லா உருவாயிட்டாங்க பிரதர். கிராமம் நகரத்துக்கு இருக்கிறவங்க தான் புத்திசாலி, கிராமத்துக்கு நல்லா ஒப்பிடப்படுவாங்க. சரிநிகராக இருக்கு. அந்த நகரத்துக்கான ஒப்பீடே தப்புங்கிறீங்க. தப்புன்றது நகரத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியுதோ அதே லெவல் கிராமத்துக்கு தெரியும். கிராமத்தில் இருப்பேன் கொஞ்சம் சுத்தபத்தமாக சுகாதாரமாக இயற்கை காத்தோட இருக்கான். நகரத்தில் இருக்கவன் கொஞ்சம் குப்பையோட இருக்கு. அவ்வளோ வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கு இருக்கிற அறிவும் ஒன்று தான் இருக்குது. அதுவும் நகர காத்த விட கிராமத்துக்கு தான் அதிக அறிவு இருக்கு. ஏன்னா நகரத்தில் ஒரு வட்டத்தில் சுருகி இருக்கான், கிராமத்துக்கு பறந்து இருக்கிறான். 10 பேரோட பேசுறான், பழகுறான், மாப்பிள்ளை மச்சான் பங்காளி நல்லது கெட்டதெல்லாம் பழகுறான். ஸோ அப்படி இப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதில் கிராமம் குறைவானது, நகரம் சிறந்தவர்கள். நகரத்தில் இருக்கும் அறிவாளி சொல்ல விட கிராமங்கள் நகரங்கள் அனைத்து இடத்திலும் இன்றைக்கு ஒரு புரிதல் வந்திருக்கிறது, சின்னம் சேர்ந்திருக்கிறது. ஒரு மாற்றி ஓட்டுற மனப்பக்கம் மக்களிடம் உருவாயிருக்குது. அதாவது 2 திராவிட கட்சி மாறி ஓட்டுக்கூடிய இன்னைக்கு காசு வாங்கினா கட்டாயம் திமுக திமுக தான் ஓட்டு போடுவான். அதாவது நீங்க மற்றவனை கூட விடுங்க, 7% ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போற கூட்டம் இருக்கு. ஆனா கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்து ஓட்டு போற நிலைமை சமீப ஒரு 20 ஆண்டுல வந்துருச்சு. அப்படி பாக்குறப்ப திமுகவில் வந்து கட்சி குடும்பம், இந்த குடும்பம் தான் கட்சி குடும்பம், இந்த ஓட்டு 5 ஓட்டு இருக்கு, திமுக தான் வரும்னா, ஆனா அந்த ஓட்டு காசு வாங்கிக்கிறாங்க. அந்த ஓட்டே மாத்தி போற நிலைமை இன்னைக்கு தான் புதுசு. அதே மாதிரி அதிமுகவும் அதே மாதிரி தான். அதிமுக கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் ஓட்டுக்கு தான் பணம் கொடுப்பான், மாற்று ஓட்டு கொடுக்கல. அப்படி இப்போ நடந்தது தான். அப்படி கொடுத்த போது கூட அந்த ஓட்டுகள் அப்படியே வந்து தாவேக்க மாறுது. ஸோ இங்க ஓட்டரசு பண்ண இந்த 50 வயசுக்குள்ளவங்க தயாராயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த அரசியல்வாதிங்க விழிச்சுக்கணும். பழைய மாதிரி மக்கள் முட்டாளு, நம்ம வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, 5 வருஷம் கொள்ளையடிக்கலாம், உன்ன நான் குறை சொல்றது, என்ன நான் குறை சொல்றது, இந்த மாதிரி சித்தாந்தம் இனி வரதுக்கு எடுப்படாது. அந்த 18 வயசுலேருந்து 39 வயசு இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்காங்க. 2 கோடியே 39 லட்சம் நினைக்கிறேன். ஆமா, அத்தனை பேர் இருக்காங்க. 39 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து
ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் வாக்கு அளிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 50 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் 3 கோடி பேருக்கு மேல வராங்க பிரதர். கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாலின், எடப்பாடி 2 பேருமே தானே ஒரு கவர்ச்சி வந்து உருவாகலன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க மேல ஒரு ஈர்ப்பு பட்டு அவங்க வரணும் அப்படின்ற இதில் இந்த ஜென்ரேஷனுக்குள்ள உருவாகல. ஸோ கொஞ்சம் மாற்றி தான் எண்ணங்கள் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வயதுக்கு மூப்பட்ட 60 வயசு 70 வயசுக்காரங்களும் இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்காக அதில் குறிப்பிட்ட ஒரு குரூப் தான் வந்து திமுக ஓட்டு போடுறாங்களோ, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஓடக்கூடிய இருக்காங்க. திமுக பாரம்பரியம் மிக்க பெரியாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் கூட தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்க்குறது. ஸோ தாவேக்கா இந்த எலெக்ஷனும் மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்கும், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இதுல அதிமுக ஓட்டுகளும் பறிக்கிறார், திமுக ஓட்டுகளும் பறிக்கிறார். இதனால கிட்டத்தட்ட ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர்ற ஓட்டு கோர் ஓட்டை விட டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் அதிகமா இருக்கு. மற்ற செய்தியாளர்கள், மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் புள்ளி விவரத்தோட பேசுறாங்க, நீங்களும் புள்ளி விவரத்தோட பேசுவீங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் கொஞ்சம் புள்ளி விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். திமுக கூட்டணியாக வந்து கிட்டத்தட்ட வந்து கடந்த 2021 2 கோடியே 9 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியாக 1 கோடியே 83 லட்சம் வந்து வாக்கு பெற்றிருக்காங்க. நீங்க உங்க கணக்குப்படி 1 கோடியே 40 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பெரிய நம்பர்ல, இது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நிறைய பேர் எழுப்புவாங்க. அது எழுப்பிட்டு போறாங்க, பிரச்சனை இல்லை. அது இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு 25, இன்னும் ஒரு 9 நாள் தெரிஞ்சு போயிடும். கட்டாயம் 31%, 25லேருந்து 31% நிச்சயமா ஓட்டு இருக்கு. அதுக்கு மேல வெற்றி பெறக்கூடிய தொகுதி இப்போ வில்லிவாக்கத்திட்டா நெக் டு நெக் வருவாங்க. ரொம்ப 33, 35 இது மாதிரி நெக் 1% 2% தான் டிஃப்ரெண்ட், யாராவது முன்னப்பினம் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய தொகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட அடையாளப்படுத்தோம்னா 37 தொகுதிகள் வந்து தாவேக்காவுக்கு சாதகமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் லக்கு என்னன்னா, இந்த திமுக அதிமுக நேரடியாக மோதுறாங்க இல்லையா, இந்த இடத்துல இல்லாமல் இந்த கூட்டணி இதில் அதில் சில தொகுதிகள் வந்து தாவேக்கு சாதகமாக இருக்கு. ஸோ இது மாதிரி சில ஜட்ஜி அடிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ 80 தொகுதியில் எனக்கு சரியாக இருக்கும்னு நினச்சா 80 தொகுதிகள் தாவேக்கா 2வது இடத்தை தக்க வைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தல் வந்து திமுக தாவேக்கா அப்படின்ற ஒரு இதை வந்து செட் பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப அதை ஒட்டி தான் மக்களும் வந்து ஓட்டு போடப்பட்டிருக்காங்க. ஆனால் திமுக ஓட்டுகள் சரிது, கிட்டத்தட்ட சராசரியாக இருக்குன்னு நினச்சேன்னா ஒரு 12% வாக்குகள் வந்து திமுக கூட்டணி ஓட்டுகள் தாவேக்க போகுது. அதே மாதிரி கரெக்டாக இருக்குன்னு நினச்சா 8% ஓட்டுகள் அதிமுக போகுதுன்னு எதிர்பார்க்குறேன். இப்படி வரும்னு எதிர்பார்க்குறேன். அதில் 1 or 2% ஏறலாம். ஆனால் இப்படி வருகிற பற்றி நாம் தமிழ் 2% ஓட்டு பார்த்தாவே கிட்டத்தட்ட 22.50% ஓட்டுகள் வந்து இந்த ஓட்டுகளே டிரான்ஸ்ஃபர். இந்த ஓட்டுகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாம் தமிழ் போடப்பட்ட ஓட்டுகளே இங்க தாவேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா அது பர்சன்டேஜ் ஓட்டுக்கும். இது வந்து நிரந்தர ஓட்டுகள் அல்ல. நிரந்தர ஓட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு விஜய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16%, 15% ஓட்டுகள் தான் இருக்கு. ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் இந்த எலெக்ஷன்ல அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்றீங்க, சீட்டா எவ்வளவு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ 36, 37 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு டைட் ஃபைட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மும்முனை ஃபைட்டா இருக்கு. 73 தொகுதி இழுபறியா இருக்கு. அதுல எப்படினாலும் மாறலாம். ஆனால் இதுல என்ன விஷயம்னா கரெக்டா துல்லியமா இத்தனை சீட்டு வரன்றதை என்னால் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா நான் பேக்க சொல்ல. அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வரலாற்றுல இதுவரை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பாஸ்ட் ரெக்கார்ட் எதுவும் இல்லைங்க. இல்ல. ஏன்னா புதிய கட்சி திடீர்னு ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க. ஒரு கேண்டிடேட் ஃபேஸ் வேல்யூ இல்லை. விஜய் முகத்துக்காக ஓட்டு போடுறாங்க, கேண்டிடேட்டை பார்க்காம ஓட்டு போடுறாங்க. இது புதுமையா இருக்கு. எஸ்ஐஆர் என்பது புதுமையா இருக்கு. அப்படி போது 1 கோடி ஓட்டு என்பது பெரிய சவாலான விஷயம். ஒரு பழமையான கட்சிகளை உடைத்து 1 கோடி ஓட்டு வாங்குறதே சாதாரண விஷயம், பெரிய சவாலான விஷயம். அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் போது அதுக்கு மேலேயும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் போது யாரோ ஒரு கட்சி மிகப்பெரிய லெவல்ல சரிவு ஏற்படுத்த போகுது. அதாவது மிகப்பெரிய என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட உதாரணம் 26-28% ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சியை சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணா பொன்மணி கலைப்பாங்க. அதனால எது கட்சி பேர் சொல்லாம சொல்றேன்னா, ஏதோ ஒரு கட்சி கட்டாயம் மிகப்பெரிய சரிவை டெபாசிட்டே நிறைய தொகுதியில இழுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாம் தமிழர் அந்த கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் என்னவா ஆக போகுது? ஏன்னா 2 திராவிட கட்சிகளுக்கே இந்த நிலைமை, நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை என்னவா ஆகும்? நாம் தமிழருக்கு 5% வாக்குகள் ஊர்ஜிதமாக இருக்கிறது. ஆனால் இதில் அண்ணாமலை பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாமல் அண்ணாமலை ஆதரவு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம், அந்த இளைஞர்கள் புதுமை, உதாரணத்துக்கு மதுரையில் வந்து விஷ்ணு பிரசாத்னு ஒரு தம்பி எடுத்துங்க, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்னு வச்சுங்க. அவர் தாவேக்கு தான் ஓட்டு போடுறாரு குடும்பத்தோட போய். அது மாதிரி நிறைய பேர் எடுத்துக்காட்டு சொல்ல போனால் அண்ணாமலை ஆதரவுகள் தாவேக்கு தான் ஓட்டு போடுறாரு. இத்தனைக்கும் ஐடிங்களுடைய மாநில செயலர், ஒரு கட்சியுடைய மனசில் அவர் என்கிட்ட தொடர்பில் இருக்கார், பேசுகிற வெளிப்பட சொல்கிறேன். அந்த சகோதரர் வந்து தாவேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காரு. ஏன்னா அண்ணாமலையுடைய பக்தன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க பாஜகவில் அண்ணாமலை தொடர்ந்து விரும்பாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தாவேக்காவுக்கும் நாம் தமிழுக்கும் சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ தாவேக்கா விஜயை பிடிக்காதனால நாம் சிவான் ஓட்டு, அந்த ஓட்டு உண்மையாக டிரான்ஸ்ஃபர் நமக்கு தெரியாது. ஆயிருந்தால் நிச்சயமாக 8% ஓட்டுகளை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது.
இல்லைன்னு சொன்னா 5% ஓட்டுகளை தான் நாம் தமிழ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 பார்வையில் நாம் தமிழர் பாருங்க. நாம் தமிழர் மிகப்பெரிய தவறை செய்து விட்டாங்க நான் பார்க்குறேன். அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை அதிமுக, திமுக 2 பேரையும் விமர்சனம் செய்ய நான் மாற்ற தருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு அந்த வியூகத்தை உயர்த்தினா சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, முழுக்க முழுக்க விஜயை வந்து முன்னெடுத்து பேசும்போது அவங்க வளர்ச்சிக்கு பின்னடைவுக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். அதனுடைய முடிவுகள் அப்படி வரும்னு எடுத்துக்கலாம். ஸோ நிச்சயமாக சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு சுய பரீட்சை செய்து கொண்டால் நன்மையாக இருக்கும் நினைக்கிறேன். நல்ல மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள். திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த கட்சிகளுடைய அந்த வாக்கு சதவீதம் என்ன ஆக போகுது? உதாரணத்துக்கு காங்கிரஸா இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், அல்லது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கட்சியினுடைய அந்த ஓட் பேங்க் என்னவாச்சு? அதே மாதிரி அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக, ஐஜேகே போன்ற கட்சிகள், தமாக, இவங்களுடைய அந்த ஓட் பேங்க்ல என்ன ஆகும்? இந்த முறை ஓட் பேங்கே கரெக்டா வராதுன்பா. விஜயால கரெக்டாக வராது. விஜயால ஓட்டு பேங்கே சரிஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு. அதை எடுத்துக்கலாம். இப்போ திமுக இதுக்கு மேலே வந்து கூட்டணி பெரிய பலன்றது இதுக்கு மேலே ஃபேக். அது எங்களுக்கு கிடையாது. கூட்டணி பலம் எங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கொடுக்கணும்லாம் இதுக்கு மேலே இருக்க வேணாம். கூட்டணி வந்து பலத்தை கிடையாது, அது பலம் இழந்ததான் நினச்சிக்கிறோம். இப்போ வந்து எல்லா கட்சிகளுடைய கோர் ஓட்டரும் சரிந்து இருக்கிறது. அதே மாதிரி இது ஒரு கட்சியுடைய தனிப்பட்ட செல்வாக்கு வளர்ச்சி என்பது இந்த தேர்தலில் கிடையாது. தலைவர்களுடைய இந்த திமுக இப்போ குறிப்பிட்ட தலைவருடைய பேச்சுகளாக பேட்டிகளாக வந்துச்சு. நிறைய கூட்டணி தலைவருடைய பேச்சுகள் கூட வெளியே வராமல் ஆயிப்போச்சு இந்த தேர்தலில். நீங்கள் நிறைய தலைவர் பார்க்கலாம். திமுகவில் எவ்வளோ பெரிய கட்சிகள் இருக்குது தலைவர். ஆனால் அதில் அதிகமாக ஊடகத்தில் வந்து பாருங்க, சில பேர் தான் வந்து ஊடகத்தில் தினந்தோறும் லைவ்ல தான். மீதி பேர் வந்து நிறைய பேருடைய முகம் கூட வெளியே தெரிய அளவுக்கு இருந்துச்சு அந்த கட்சியில் கூட்டணியில். ஈஸ்வரனுடைய பேட்டி ஒரு பேட்டி கூட இல்லை. ஸோ இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லலாம். அத்தனை பேரும் அதோடைய பேட்டிகள் பிரச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராதே நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த பிரச்சாரங்கள் பெருசாக எடுபடலை. கேண்டிடேட்டுக்கும் தொகுதிக்கான ரிலேஷன்ஷிப் குறைஞ்சிருச்சு. முன்ன மாதிரி மக்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு குறைஞ்சிருக்கு. அதில் இந்த முறை இதுக்கு இனி வரும் காலத்தில் டிஜிட்டல் மயமாகும். ஸோ இனி வரும் காலத்தில் சும்மா போயிட்டு நான் வந்து மக்களை சந்திக்கிறத விட சமூக வலைதளம் பெருகிட்டதில் இது அடுத்தெல்லாம் வந்து இன்னும் காலங்கள் மாற டிஜிட்டலைஸாக மாறிட்டு இந்த பிரச்சாரங்கள் யுக்திகளே இந்த தமிழ்நாடு முழுக்க போகிறது சுற்றுறது. இப்போ விஜய் போகாது இந்த ஓட்டு வாங்குறாருல்ல. ஐடியாலஜி ஓட்டுங்கிறது என்ன ஆச்சு? ஐடியாலஜி ஓட்டெல்லாம் இதுக்கு மேலே கிடையாது. இதுக்கு மேலே ஐடியாலஜி ஓட்டா முடிஞ்சு போச்சு. என்ன சார், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் அது அரசியல் சுயநலத்திற்காக. அது ஒவ்வொரு பார்ட்டியுடைய அஜெண்டா, ஒவ்வொரு பார்ட்டியுடைய அந்த கருத்தியலுக்காக பேசுவது சொல்வது அவங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்தாகணும். ஆனால் இதெல்லாம் வந்து இனி வரும் காலத்துக்கு வேலைக்காது. நான் டெல்லி இப்போ தமிழ்நாட்டுன்னு சொல்கிறதெல்லாம் அப்படி நம்பி ஓட்டு போகிற நம்மள மக்கள் மனநிலை இல்லை. கொரோனாவுக்கு பிறகு, கொரோனாவுக்கு முன் வரை மக்கள் மனங்கள் வேறு. கொரோனா வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை, மக்கள் எண்ணங்கள் வேறு. நான் பார்த்த 26 ஆண்டுகளே இப்போது இருக்கிற தமிழக மக்கள் மனம் மாறி இருக்கிறது. யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. இது சரியா தவறான சிந்திக்கக்கூடிய எண்ணம் பக்கம் வந்துக்கிறது. இனி வருங்காலத்துக்கு அரசியல் தலைவருக்கு நான் அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த பாலிடிக்ஸ் கேம் வந்து மாத்துங்க. ஸோ பழைய மாதிரி இந்த என்ன தாட்டி விட்டு உன்னை தாட்டி விட்டு பண்ணுறது, உன்னை குறை சொல்லி சொல்றது, இதெல்லாம் தப்பிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை வந்த காரணமே அதுதான். மக்கள் எஜமானர்கள், மக்கள் வந்து முடிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. நம்ம நாடி மக்கள் அரசியல்வாதிகள் மக்களை நம்பி தான் போனோம். அப்புறம் வந்து தேர்தலுடைய முடிவும் போட்ட பின்னாடியாவது மக்களுக்காக அரசாங்கத்தை நடத்துங்க, மக்களை நேசிக்கிற அரசியலை செய்யுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து நான் உன்ன சொல்றது, என்ன குறை சொல்றது, இந்த அஜெண்டாவை மக்கள் விரும்பலை. ஸோ இவங்க அரசியலுக்காக, தேவைக்காக தான் சொல்லப்படுறாங்கன்ற ஒரு புரிதல் வந்திருக்கிறது, தெளிவடைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால இனி வரும் காலத்தில் இந்த ஒரு அஜெண்டாவை மாத்திட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன செய்ய போறேன், அவங்க என்ன செய்யல, இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஹானஸ்டான பாலிடிக்ஸை இனி வரும் காலத்தில் எடுத்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் போல. ஏன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளம் மூலமாக செய்திகள், கிராமங்கள், பட்டி தொட்டி அத்தனையும் ஏங்க இன்னைக்கு மலை பிரதேசங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கோ அந்த மலைவாழ் மக்கள் கூட கைபேசி இருக்கிறாங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அத்தனை பேரும் செய்திகளை சமூகத்துலமாக போய் சேருது, பார்க்குறாங்க. ஸோ டிவியை விட அதுதான் ரொம்ப போய் இம்பாக்ட் உருவாகுது. ஸோ அதனால என்ன, இனி வரும் காலத்துக்கு மக்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்காங்க. அவளுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களையும் செயல்பாடுகளையும் கொண்டு வந்து கரப்ஷனே வேற மாதிரி ஸ்டைல மாற்றணும். ஸோ இந்த மக்களை பாதிக்கப்படாத பேட்டர்ன்ல பண்ணக்கூடாது. அமெரிக்கா விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது அடிப்படை விஷயம் செஞ்சிருங்க. தார் சாலையோ, ரோடோ, கட்டிடமோ இதெல்லாம் ஒழுங்குபடுத்துருங்க. கரெக்டாக வேற மாதிரி பண்ணுங்க சார். திருடாம, கமிஷன் வாங்காம அரசியல் இருக்க முடியாது, பார்ட்டி நடத்த முடியாது. அது நடத்தே ஆகணும். அதை வேற ஆங்கிள் மாத்துங்க. இப்போ அமெரிக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க. அமெரிக்கா அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரத்தில் எப்படி ஊழல் பண்றான்னு பாருங்க. அவனை போய் கத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணுங்க. ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் அதுக்காக வந்து நான் ஐயோ நியாயமான்னு சொல்லி பார்ட்டி நடத்த முடியாது. பார்ட்டி நடத்துறதுக்கு ஃபண்டு வேணும். உலக லெவலில் இருக்க அரசியல் கட்சி அத்தனையுமே கைவிட்டு வாங்காம இல்லை. அந்த கைவிட்டு வாங்குறதுனா அடிப்படை தேவைகளை கை வைக்காம
வேற விஷயங்கள மூவ் பண்ணுங்க. அப்படிதான் நான் வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னா இந்த புரிதலை மக்கள் மத்தியில இந்த அரசாங்கம் வந்து நமக்கு என்ன செஞ்சுச்சு, இந்த கேஸ் கொடுக்கத்தாலேயோ இல்ல வந்து நீங்க 8000 கொடுத்தாலும் தீர்வு எடுப்பதில்லை. அவனுக்கு தேவை நிரந்தர தண்ணி, குடிநீர், அவனுக்கு தேவை நிரந்தர சாக்கடை கழிவு வசதி, அவனுக்கு ரோடு வசதி, அடிப்படை உட்கட்டமைப்பு, இதுல சரியா செய்யுங்க. மத்த எதுல வந்து முன்னப்பின்ன எல்லாம் குழல் பண்ணிட்டு போங்க. அதுல தெளிவா ஒரு அரசாங்கத்தை வந்து இதுக்கு மேல் இனிவரும் காலத்துக்கான கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா இனிவருக்கான தலைவர்களும் அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு குறை சொல்றது நீயா நான் சொல்றதை விட்டுட்டு நான் இதை பண்ண போறேன், நான் இதை செய்ய போறேன், மாற்றத்தை கொடுக்க போறேன், இதுக்காக வந்திருக்கின்ற விஷயத்தை முன்வைத்து மக்களிடம் கொண்டு சென்றா மனமாற்றத்தோடு மக்கள் ஓட்டு போடுற மனப்பக்கம் இந்த தேர்தல் வந்துடுச்சு. இனிவரும் காலத்துக்கு இன்னும் எஸ்ஐஆர் வந்து இன்னும் அடுத்த கட்டலாம் இன்னும் டெவலப் ஆகும். எல்லா இந்த விடுபட்ட ஓட்டுகள்லாம் வரப்போ சராசரியா அடுத்த தேர்தல்லாம் 2031 பார்க்குறப்போ நிச்சயமா 6 கோடி ஓட்டு கிட்டத்தட்ட வந்துடும், பழைய மாதிரியே வந்துடும், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன நம்ம மறுபடியும் ஏமாத்த அரசு செய்யாம உன்னை குறை சொல்லிட்டு என்ன தப்பிச்சுது என்ன இந்த அரசியலை விட்டுட்டு மாற்றி பார்வையில் பார்த்தா நல்லா இருக்குன்னு பார்க்க. தனிப்பெரும் கட்சியாக இப்ப இருக்கக்கூடிய கட்சியை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, இல்ல தொங்கு சட்டசபை தான் அமையுமா, இல்ல ஆட்சி மாற்றமே வர்றதுக்கான ஒரு சூழல் இந்த வாக்கு சதவீதத்தின் மூலமா நம்மளுக்கு இந்த வாக்கு சதவீதம் வந்து வாக்கு சதவீதத்துக்கும் சீட்டுக்கும் நிறைய மாறுபடுது. இப்போ எப்படி வந்து எஸ்ஐஆர் உடைய பர்சன்டேஜுக்கும் ஆனா கீழே சட்டமன்ற தொகுதி வச்சா போலிங் ஆனதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ சதவீதத்துக்கும் இதுக்கும் மாறுபடுது. அது மாதிரி வந்து இந்த எலெக்ஷனுடைய சதவீதம் நான் சொல்வதுக்கும் சீட்டுக்கே மாறுபடுது. 2 வகையா இருக்கு. ஸோ சதவீதங்கள் உயரும், சீட்டா மாறுமன்றது முடிவில் தான் தெரிய வரும் இல்லையா. கட்டாயம் வந்து இப்போ சீட்டா சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா வரலாற்று இந்த மாதிரி ஓட்டு வரக்கூடிய கட்சி தனிப்பெரும் கட்சியா வந்துருமா, வாய்ப்பு ரொம்ப கம்மி. தனிப்பெரும் கட்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா சரியாக விஜய் அவர்கள் ஓட்டு சரியாக பிரித்திருந்தால் நிச்சயமாக வந்து திமுக ஒரு 128 சீட்டு 130 சீட்டு அதை தாண்டி உச்சம் தொடர்னா தாவக ஓட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ தமிழ்நாடு முழுக்க அப்படி கண்ட்ரோல் பண்ணல. ஏன்னா கண்ட்ரோல் மீது தான் ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகலேருந்தே ஓட்டு போட்டிருக்காங்க. அது அப்படி ஏதாவது ஆச்சுன்னா ஒரு 156 போகலாம், அப்படி இல்லைன்னா இனிச்சேஸ் ஆகலாம். இதுக்கு அடுத்து மேஜிக்கும் நடக்கலாம். மேஜிக்னு சொல்ல ஒரு மாய கூட இருக்கலாம். எப்படி இருப்பது, விஜய்க்கு தமிழகம் முழுக்க ஓட்டு போட்டிருக்காங்க, இது யதார்த்தமா ஏதோ ஒரு யாரும் எதிர்பார்க்கிற ஒரு சர்ப்ரைஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ இது ஒரு விஸ்தரமான முடிவாக தான் இருக்கும். முன்னிலைன்றது கரெக்டாக வராது. இந்த தேர்தல் முடிவு வருகிற போது 4ஆம் தேதி முன்னிலைன்ற போது தொடர்ந்து அப்படி வராது, மாறி மாறி வரும். ஸோ ஒரு கடைசி ஒரு 3 முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தமிழகம் முடிச்சு ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு முடிவாக இருக்கும் இல்லையா. 10 மணிக்கு முடிவு முன்ன தேர்தலாம் வரும்போது 10 மணி முன்னே அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அவன் தான் ஆட்சி சொல்லலாம். ஆனால் இந்த முறை அது அல்ல, மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும் களத்துல. சோ டிஃபரெண்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் தேர்தல். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என் தமிழ் தாய்வர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.